நியூ பேலன்ஸ் ரெபல் V5 இந்த கலர்வே வந்து ரொம்ப யூனிக்கா ஆர் லிமிடெட் எடிஷனா ஒரு கலர்வே. ஏன் அந்த லிமிடெட் எடிஷன் நீங்க கேட்கலாம். இது வந்து டிசிஎஸ் நியூயார்க் சிட்டி மேரத்தானுக்காக அவங்க ரிலீஸ் பண்ண யூனிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலர்வே. இதே மாதிரி எல்லா பிராண்டுமே நிறைய மேஜர் மேரத்தானுக்கு அவங்க எக்ஸ்க்ளூசிவா லிமிடெட் எடிஷனா ஷூஸ் அவங்களோட ரேசிங் ஷூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன மேஜர் மேரத்தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்டன், சிகாகோ, நியூயார்க், லண்டன், பெர்லின், ஜப்பான் இதெல்லாம் வந்து 6 மேஜர் மேரத்தான் சொல்லுவாங்க. இதுல நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு மெடல் இருக்கும். அதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த 6 மேஜர் மேரத்தானை முடிச்சுட்டு அந்த மெடலை வந்து போஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மேரத்தானுக்குலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும்னாலுமே அதுக்கு டைமிங் இருக்கு. ஒரு 3 hours 3.5 hours நீங்க மேரத்தானை முடிச்சிருக்கணும் 42 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாட்டரியில உங்க பேர் வந்தாதான் அதுல நீங்க ரன்னே பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லண்டன் மேரத்தான் 2025ல கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரோட டபுள் த அமௌண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் அதுல ஃபைனலா 56,000 ரன்னர்ஸ் தான் ரன்னே பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, 8 லட்சம் பேர் 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துல மேரத்தானை முடிச்சவங்க ரெஜிஸ்டர் பண்ணி. பட் ஆனா 56,000 பேர் தான் ரன்னே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜரான மேரத்தானுக்குலாம் எல்லா பிராண்டுமே யூனிக்கான கலர்வேஸ் அவங்க ரேசிங் ஷூஸ்க்கும் சரி இல்லைன்னா வந்து ரொம்ப பாப்புலரான ஷூக்கு அவங்க அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. A6 வந்து டாடா மும்பை மேரத்தானுக்கு ஒரு 2 to 3 years அவங்க கைனோ அண்ட் நோவா பிளாஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் கலர்வேஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பெங்களூர் மேரத்தானுக்கும் வந்து இந்த இயர் 2025ல வந்து நோவா பிளாஸ்ட் வந்து சூப்பர்வான ஒரு கலர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் இயர் நோவா பிளாஸ்ட் 4க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கலர்வே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஐ கேச்சிங்கான ஒரு கலர்வே. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எதுக்கு இப்போ சொல்றேன் அப்படின்னு கேட்கலாம். சென்னை மேரத்தானுக்கும் வந்து ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கலர்வேஸ்ல வந்து எப்படா லான்ச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். A6, பூமா, அஜிடஸ், நைக்கி அவங்கலாம் கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு யூனிக் கலர்வேஸ் அவங்க ரேசிங் ஷூஸ் அஃப்கோர்ஸ் அவங்க சேல் பண்றதில்ல பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இம்போர்ட் டேக்ஸ் இந்த BSI ரூல்னால. பட் அதர் ஷூஸ் பாப்புலரா இருக்கக்கூடிய A6ல கைனோ, நோவா பிளாஸ், நிம்பஸ், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நைக்கில வந்து வெமரோ பிளஸ் அண்ட் பெகசஸ் 41, பூமால வந்து நவ் மேக்ஸ், நைட்ரோ, வெலாசிட்டி அந்த மாதிரி நிறைய ஷூஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு ஷூவை சென்னை மேரத்தானுக்கு ஆர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாப்புலரான ஏதாவது ஒரு மேரத்தானுக்கு அவங்க யூனிக்கான ஒரு கலர்வேஸ் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு அது போய் வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பிராண்ட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஷூஸை மட்டும் லான்ச் பண்ண மாட்டாங்க. கலர்வேஸ்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் தென் சாக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க அந்த கலர்வேஸ்ல. அது வந்து அங்க இருக்க லோக்கலைட்ஸ் பிளஸ் அந்த மேரத்தானை வந்து ஓடுறவங்க ரெப்ரசென்ட் பண்றவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. அது ஒரு ஹாப்பி மெமரிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐம் ஹோப்பிங் அண்ட் விஷ் வாட் எவர் த பிராண்ட் தட் இஸ் அவைலபிள் இன் இந்தியா கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மேஜர் மேரத்தானுக்கு லான்ச் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் லான்ச் பண்றாங்களா இல்லையான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். பீஸ்.